காலையில் கர்த்தரை நீ தேடினாய் தென்படுவார் உனக்கு முன் வருவார் முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய் பதில் தருவார் வழி காட்டிடுவார் மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இரு தருணம் மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Hello viewers, இந்த ஹெவன் டிவியின் இந்த அன்பு கூறுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சியின் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஆக்சுவலி உலகத்தில் எல்லாருமே ஒரு விசேஷித்த நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யூத் பீப்புள் ரொம்ப அன்பின் நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. Actually, the Lovers Day, இல்லையா? So happy Lovers Day to you all. யோசிக்கிறீங்களா, என்ன சிஸ்டர் நீங்கள் இதெல்லாம் பிலீஃப் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நம்புறீங்களா? இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதா? அன்பு தேண்ட பிள்ளைங்களே, நம்முடைய பைபிளே ஆக்சுவலி சொல்ல போனால் அன்பின் அடிப்படையிலே தான் நம்முடைய கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். அன்பு இல்லாமல் ஒரு ஜீவனும் கிடையாது. நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் கூட நம்மிடத்தில் அன்பு காட்டுது. நாமும் அதை நேசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த நாளிலும் கூட லவ்வர்ஸ் டேன்னு சொன்னாலும் நம்ம தமிழில் அதை காதலர்கள் தினம் சொல்கிறாங்க. தமிழ் நமக்கு இட்ஸ் ஒரு நல்ல ஒரு நிறைய சொற்கள் உள்ள மொழின்றதுனால அதுக்கு வேறு வேறு பேர் வச்சுருக்கோம். அதை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அன்பின் தினம், அன்பு கூறுகிறவர்களின் தினம், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம எல்லாரும் அன்பு கூற போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் டெய்லி நாங்கள் லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு. லெட்ஸ் ஹாவ் திஸ் டே ஆஸ் அ ரிவைவிங் டே. எல்லா நாளும் நம்ம நேசிக்கணும். இல்லை இன்றைக்கி அந்த அன்பை பற்றி ஜஸ்ட் நம்ம யோசிக்கிட்டு அதை ஒரு புதுப்பிக்கிற தினமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை மாற்றிக்கொள்வோன்னு தான் சொல்ல முடியும். வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்களை பார்த்துட்டு நம்மை நாமே நிதானித்து கொள்வோமா, நம்ம அன்பில் எவ்வளோ தூரம் இருக்கிறோன்றத. ஆனால் உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த வேலண்டைன்ஸ் டே இல்லாட்ட இந்த தினத்துக்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு தெரியாமல் கூட செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தா இது மாதிரி பரிதாபமான ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இதோடைய சாராம்சம் அன்பு நம்முடைய வேதத்தில் அன்பை பற்றி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பை பற்றி ஒரு சாப்டரே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா 1 கொரிந்தியரில். அதே மாதிரி எந்த வேதமும் எந்த ரிலீஜியனும் அவங்களுக்குள்ள வேதத்தில் பார்த்திங்கன்னா அன்பு தான் அடிப்படையாக வச்சுருக்காங்க. அன்பு இல்லாமல் இந்த உலகம் ஏங்குறதில்ல. ஆனால் அந்த அன்பை நம்ம என்ன செய்கிறோம்? அன்பை கொடுக்குறோமா, அன்பை வாங்குறோமா அப்படின்னு. நம்முடைய அநேகருக்கு என்ன தெரியுமா, நான் நேசிக்கிறேன், யாரும் என்னை நேசிக்கலை அப்படி சொல்கிற உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க வரேன். முதலாவது, நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களா? வித்தியாசமான கேள்வியாக இருக்கு இல்லையா? Do you love yourself? நீங்கள் உங்களை மாத்திரம் நேசித்தாலே போதுங்க. எல்லாரையும் நேசித்த மாதிரி தான் அர்த்தம். இது எப்படி ஒத்துக்கொள்வீங்கன்னு தெரியல. நான் வர எக்ஸாம்பிளில் நம்ம அதை பார்ப்போம். நான் ஒரே காரியம் தான் சொல்வேன். வேதத்தில் பிறனையும் நேசி எல்லாம் சொல்ல. ஆனால் என்னோட கான்செப்ட் என்னென்னா,
உன்னை நேசித்துட்டேன்னா நீ உலகத்தையே நேசித்துட்ட, உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நேசித்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நான் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் மாத்திரம் இருந்துட முடியுமா? நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்னா எப்படி? அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருகிறது? ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நிறைவில் வருகிறது. அந்த சந்தோஷத்தை இன்னும் மேம்படுத்த உங்களுக்கு வேறு ஆட்கள் வேணும். உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ள யூ நீட் பீப்புள். உண்மையா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் தேவைப்படுது, உங்களுக்குன்னு ஒரு வேலை தேவைப்படுகிறது, ஒரு ப்ரொஃபஷன், எனி ப்ரொஃபஷன், உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் தேவைப்படுகிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உன்னை சந்தோஷப்படுத்த முடியும். நீ மாத்திரம் இருந்து என்ன பண்ண முடியாது? நான் மாத்திரம் வாழ்ந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தனியாக ஐலண்டில் எல்லாம் மாட்டிக்கொண்டவர்களுடைய நிலைமை. சந்தோஷன்றது பகிர்ந்து கொள்வது, பரிமாறிக்கொள்வது. அதில் தான் அது பொங்கி பொங்கி வழியணும்னா இட் ஹேஸ் டு பி ஷேர்ட். அப்படியே வச்சுருந்தா அது என்ன ஆயிரும்? பாசி பிடிச்சு கெட்டு தான் போயிடும். அதை எடுக்க எடுக்க வி கெட் ஃப்ரீ லவ். எப்படி இதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா? முதலாவது, உங்களை எப்படி நேசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு டைம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்குன்னு சில ஆசை பாசங்கள் வச்சுருக்கீங்களா? இந்த ஓடுகிற உலகத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, பணத்துக்கு பின்னால், புகழுக்கு பின்னால், இன்னும் சில மக்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு வேண்டி நீங்கள் எப்படி ஓடுறீங்க? Do you have a special time for you? இது சில நேரம் மீ டைம்னு சொல்லுவாங்க. நமக்கு நேரம் ஒதுக்குறோமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலமேலேருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்களுக்குன்னு எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் உடலை பராமரித்து கொள்ள, இல்லாவிட்டால் இன்னும் நான் என்ன டெவலப் பண்ணும், அதுக்கான காரியங்களை படிப்பதற்கு, அதுக்கான காரியங்களை பேசுவதற்கு, அதற்கான காரியங்களை ஆராய்ந்து அறிவதற்கு நம்ம எவ்வளோ நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த லைஃப் போகணுன்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுறோம். சாப்பிட்ற மறந்துடுறோம், கடவுளை மறந்துடுறோம், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் தேவைகளை கூட சில நேரம் மறந்துடுறோம். எஸ்பெஷலி நம்ம அம்மா அப்பாவை கிராண்டடாகவே எடுத்து அவங்களுக்கு பண்ணிடுறோம். ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹையர் லெவல்னு திங்க் பண்ணுற பீப்புளும் நிறைய இருக்கும். அன்பானவர்களே, உங்களை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க. உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் நேர்த்தியான ஆகாரத்தை கொடுங்க. சில நேரம் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதெல்லாம் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு இருக்காது, இவ்வளோ எனக்கு ஹெல்த்துக்குன்னே இவ்வளோ நான் செலவு பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு காரியங்கள் பார்க்க முடியாது. நிறைய நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியராக, எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கராக இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அதை போல் கடவுளை தேடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? உங்களுடைய மன நிம்மதிக்காக, நம்முடைய மன நிம்மதிக்காக ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour இல்லாட்ட ஒரு 15 minutes ஆகுது தியானம் பண்ணுறோமா? நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம என்ன ஓட்டத்தில் இதெல்லாமே மறக்கப்பட்ட ஒரு காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களை நீங்கள் நேசிக்கலைன்னு அர்த்தம். நம்மளை நேசிக்காமல் நாம் வாழ்ந்து என்னதற்கு? அடுத்தவங்க எப்படி நம்மளை நேசிப்பாங்க? முதலாவது உங்களை நேசிப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளோமே, நான் யாருக்கும் பிரச்சனையாகவும் இருக்கல, நான் எனக்கு அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் காலம் எழும்புறீங்க, நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, தென் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வேண்டிய கடமைகளை செய்கிறீங்க,
நான் ரொம்ப பேசினா நான் ஒருவேளை தவறுதலாக அவங்க மனதை புண்படுத்துகிறோம், என் அன்பு வெளிப்படாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. தென் உங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையிலையும் சின்சியராக இருக்கிறீங்க, யார்கிட்டையும் வந்து ரொம்ப கலகலன்னு பேசாமல் இருக்கீங்க. அப்புறமா போகிற வர இடத்துலையும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு என்ன செய்யணும் திங்க் பண்ணிட்டு வர்றீங்க. இப்படியே உங்கள் ஓட்டம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன வருங்க? சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? அப்படியே கீழே தான் போகிறீங்களே தவிர ஒரு நாள் உங்கள் அந்த அப்படியான ஒரு வாழ்க்கை மேல் நோக்கி செல்லாது. ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்படியே உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாத காலம் போனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ளே தான் வருவீங்க, அழுத்தத்துக்குள்ளாவீர்கள். உண்மையே, இதை மறக்கவே முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட இன்னைக்கு மார்னிங் பேசிட்டு வரேன். இந்த மாதிரி தான் டவுட் கேட்டேன் உங்கள்கிட்ட. எல்லாருக்கும் நிறைய நாள் வாழணும் நமக்கெல்லாம் ஆசை இல்லையா? நிறைய நாள் வாழ்வதற்கு 2 மந்திரங்களை நான் சொல்லித்தரேன். எல்லாருக்குமே ஆசை. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை சம்பாதித்து கொள்ளுகிறோம், நல்ல வசதி ஆயிட்டோம். இனி என் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லிட்டு வாழ ஆசை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுது? வியாதின்னு வந்து நம்ம தொட்டி கொள்ளுது இல்லையா? ஏங்க, எதனால்? ஸ்ட்ரெஸ் சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் தான் எல்லா வியாதிக்கும் மூல காரணம். நான் அதை அறிந்தாலும் இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் நான் இது வரேன். சரிங்களா? வாட் எவர் டிசீசஸ், பெரிய பெரிய டிசீஸாக இருந்தாலும் சரி, சின்ன டிசீஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் அழுத்தம் தான். ஸ்ட்ரெஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் எவ்ரிதிங். அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது வியாதி வருகிறது. வியாதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கை நாட்கள் குறைக்கப்படுகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நேர்மாறாக நீங்கள் எடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மன அழுத்தம் இல்லை. மன அழுத்தம் இல்லாததுனால என்ன ஆகுது? உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கிறது. அந்த நீடித்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கிறது. அப்போது யூ லீட் ஹாப்பி லைஃப் இல்லையா? இதோட என்ன வேணும்? அப்படி தானே? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இந்த மன அழுத்தம் எப்படி உங்களுக்குள்ள வர்றது? ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ், அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வேலையில் நல்ல லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ தான் நமக்கு டிகிரி முடித்த உடனே ஜாப், உடனே அதில் டீம் லீட் அது போகணுன்னு சொல்லிட்டு டு த கிரேட் ஹைட்ஸ் அவன் போயாச்சு. போனப்புறம் அவனுக்கு அழுத்தம் அவனை தாங்குகிறது. அவன் மயங்கி விழுறான். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் யாரும் பக்கத்தில் கூட போகலை. ஏன்னா இவன் தொட்டா வாடி என்னெல்லாம் சொல்லுவானோ அந்த ஒரு பயத்தினால. எப்படியோ ஆஃபீஸில் நடந்தது இல்லையா, உடனே கொண்டு போய் அவனை டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னே டாக்டர் அவங்களெல்லாம் போய் கொஞ்ச நேரம் அவர் தட்டிக்கு இந்த மயக்கம் தெளிந்து உட்கார வச்ச உடனே டாக்டர் மீதி பேருக்குள்ளே போக சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியை வர சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது நடந்த உண்மையான கதை. அப்போது டாக்டர் அவர்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு வந்து எந்த ஒரு காரியத்தில் நாட்டம் வரல, ஏண்டா வாழ்கிறேன்னு ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் அவங்கள்ட்ட ஃபுல்லாக லிஸ்ட் கேட்குறாங்க. நீ காலை மேலேயும் சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காலை எழும்புவேன், நல்லா ப்ரஷ் பண்ணி குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு உடனே இது சாப்பிடுவேன். ஒய்ஃப் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிடுவேன். காலை ஏர்லியராகவே நான் வேலைக்கு வந்துடுவேன். அதனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு பிளாக் மார்க் ஜாபில் கிடையாது. எல்லா வேலையில் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்வேன். அதில் தப்பிதங்கள் வாய்ப்பே இருக்காது. என்னுடைய ப்ராஜெக்டில் எல்லாரும் வந்து சேர விரும்புவாங்க அப்படின்னு நிறைய அடிக்கொண்டே போனார். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ லேக்ஸ் வந்து அவர் ஒரு மாதத்திலே
இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிற பையன் கேட்டுக்கொண்டு அவர் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நாளைச்சு சிரிச்சுன்னு கேட்டாராம் அந்த டாக்டர். சிரிக்க வேண்டிய அவசியம் வரல, சிரிக்கலை. எப்படி இருக்குது பிரியமானவர்களே? ஏன்னா அவருக்கு வேணா வேலை கரெக்டாக பார்க்கணும், யார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அதே மாதிரி உலகத்துலேயும் அவரால் யாருக்கும் கெட்ட பேர் கிடையாது. இவர் யார்ட்டையும் போக மாட்டார், பேச மாட்டார். இவருக்கு வேலை நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, அவ்வளவுதான். அப்போ டாக்டர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், எவ்வளோ காஸ்ட்லினாலும் பரவாயில்ல, அப்ராடில் இருந்தாலும் நான் வர வைக்கிறேன். அவர் சொன்னால் நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு 1 மந்த்துக்கு நான் ஒரு மெடிசின் தரேன், நீங்கள் அதை ½ அன் ஹவர் நீங்கள் அந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாராம். ஓகே, பயங்கர ஹாப்பியாக அவர் என்னன்னு கேட்டாராம். காலம் எத்தனை மணிக்கு எழும்புங்க? 5 o'clock எழும்புவேன். வேண்டாம், நீங்கள் 6 o'clock எழும்புங்கன்னு சொன்னாராம். எழும்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மார்னிங் ஒரு வாக்கிங் போங்க அப்படின்னாரு. வாக்கிங் ஓகே, அதில் ஒரு விஷயம் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது நீங்கள் வழியில் பார்க்குற எல்லாருக்கும் ஜஸ்ட் குட் மார்னிங் மாத்திரம் சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் இது என்ன ஒரு மெடிசன்? எஸ், இதை வந்து நீங்கள் 1 month பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ அவர் அடுத்த நாள் காலமே எழும்பினார். எழும்பிட்டு என்ன பண்ணார், தன்னுடைய வேலையெல்லாம் காலை கடன்களை முடிச்சுட்டு வாக்கிங் போனார். போன வெளியில் இறங்கினோடனே பக்கத்து வீட்டுக்கார் நிற்கிறார், பார்க்குறாரு. ஐயோ, இவனுக்கு இப்போ குட் மார்னிங் சொல்லணுமா நமக்கு அப்படின்னு யோசிக்கிறார். ஆனாலும் லவ் யுவர் செல்ஃப் இல்லையா, என்ன நேசிக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்கு வேண்டி அவர் என்ன பண்ணார், அண்ணா குட் மார்னிங் அப்படின்னோடனே அந்த பக்கத்தில் உள்ளவர் இப்படி பார்த்தாராம். என்னடா இவன் இன்னைக்கு முகத்தை ஏன்னா பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான், இன்றைக்கி வரைக்கும் முகத்தை பார்த்ததோ சிரித்ததோ பேசினதோ கிடையாது. உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு திருப்பியும் நடக்கிறாராம். வழியில் அவங்களுக்கு கீரைக்கார அக்கா கொடுக்குறவங்கள பார்த்தானா. பார்த்துட்டு அக்கா குட் மார்னிங் அப்படின்னோடனே அந்த அக்காவுக்கு பதிலே பேச வரல. ஏன்னா இப்படி ஒரு ஆள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பார்த்துட்டு நின்னாங்க தவிர ஹி பாஸ்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே சில வாக்கிங் பீப்புளை பார்த்துருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இவன் ஒரு புதிய நபராக காணப்பட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த டைம் கொஞ்சம் ஆனோடனே அவர் டேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். ஆமாம், இவனுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமான்னு. பட் ஹீ ஃபெல்ட், சரி பார்க்குறவங்களுக்கு சொல்ல சொன்னாங்கன்னொன்னே ஆனால் குட் மார்னிங் அப்படின்னோன்னு அந்த பிச்சைக்காரனும் அதே மாதிரி வார்த்தை இல்லை அவனுக்கு. இப்படி பார்த்துறான், யாரா இது நம்மளை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறாங்கன்னு. இப்படி அடுத்த நாளானது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்குறாங்க. ஒரு நாள் பார்த்தவங்களும் இன்னொரு நாள் பார்க்காம இருக்கலாம். இப்போ இந்த 1 monthல இவங்க தெரியாத முகங்கள் தெரியப்படுகிறது. எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவனும் சிரிக்கிறாங்க. நிறைய பேர் நலம் விசாரிக்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சண்டே போகாமல் இருக்கிறான், மண்டே போகிறாங்க, என்ன நேற்று காணலை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதோட ரொம்ப மிகவும் ஒரு வேர்ஸ்டான பார்ட் சொல்லணுன்னா, அந்த பிச்சைக்காரன் சொன்னான், நான் ஒரு நாள் கூப்பிட்டு, என்னை இது வரைக்கும் யாரும் பார்த்து குட் மார்னிங் சொல்லதில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்த நாள் இவன் அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கவங்களே, அன்பு அன்பு எப்படி வருதுங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு குட் மார்னிங் தான் சொன்னார். இதில் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ ஃப்ரெண்ட் ஆயாச்சு, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயாச்சு. யாருக்கு வேண்டி? உங்களுக்கு வேண்டி. இப்போ அந்த சுருங்கியிருந்த முகம் பிரகாசம் அடைகிறது. ஏழைக்கு ஒன்றும் தெரியாத ஏழையை நினைக்கிறான். அந்த ஏழைக்கு இவன் நிமித்தம் அந்த நம்முடைய உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு ஒன்று இருக்கான். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அது சந்தோஷப்படுமா, அதனால் என்ன ஆகுது, நம்ம ஆயுசு நாட்கள் நீடிக்குமா. நீங்கள் ஒரு ஆள் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் ஒரு குட் மார்னிங் சொன்ன நிமித்தம் எத்தனை மக்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்வோக் ஆயிருக்கு. ஹாப்பினஸ், சந்தோஷம், அது அன்பிலேருந்து வருதுங்க. அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் கட்டாயம் இருக்கும்.
அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, வாழ்க்கையில் இப்படி ஒரு அன்பை நான் பார்த்ததில்ல. ஏன்னா அவன் வாழ்ந்ததில் ஃபுல்லாகவே இங்கே யார் நேசிப்பாங்க பாருங்கள். நீங்கள் அந்த உங்களை நீங்கள் நேசிக்கிறதுனால வேதத்துள்ள இவ்வளோ காரியத்தை செய்கிறீங்க. பிறனை நேசிக்கிறீங்க, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல் பிறனிடத்துல அன்பு கூறுங்கிற என்ற எல்லா வசனத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க. கற்பனைகளை நிறைவேற்றுகிறீங்க, பிரமாணங்கள் நியாய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம செல்ஃபிஷ் பீப்புள் தான் என்னைக்கு இருந்தாலும். நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சந்தோஷப்படுத்தி கொடுக்குறோம். நம்முடைய ஆயுசு நாட்களை நாம் வர்த்திக்க பண்ணிருக்கிறோம். இது ஒரே ஒரு காரணம், நீங்கள் உங்களை நேசிக்கிறது நிமித்தம் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ அடுத்தவங்களை நேசிக்கிறீங்க. அடுத்தவங்களை நேசிக்கணும்னு நீங்கள் இறங்கல, உங்களுடைய மன அழுத்தம் வெளிவருவதுக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அடுத்தவங்களை நேசிக்கிறீங்க. அப்படி உங்களை நீங்கள் நேசித்தீங்கன்னா உண்மையாகவே உலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேசம் உண்டாகும்னு தான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த கதை உங்களுக்கு அதை சொல்லியிருக்கும். இது கதை கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, எல்லாருக்குமே நமக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நம்முடைய ஆத்மா எல்லா காரியத்திலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களை ஜஸ்ட் உட்காந்து யோசிங்க. இன்னைக்கு மார்னிங் எழும்புனதுலேருந்து இந்த மினிட் வரைக்கும் நீங்கள் உங்களுக்குன்னு எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கீங்க? உங்களுக்குன்னா உங்கள் அன்பிற்காக நீங்கள் எத்தனை நேரம் அடுத்தவங்களை ஸ்நேகிச்சிருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் சொல்லியிருக்கீங்க? சிலருக்கெல்லாம் இந்த வார்த்தையே ஒரு பாவமான வார்த்தை இல்லைங்க. நான் என்னுடைய தகப்பன் தாயும் உயிரோடு இருக்கும். என்னுடைய தாயார்கிட்ட சண்டை ஆனால் சில நேரம் உட்காந்து நல்லா கதை அடிப்பேன். அப்போது சில நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உம்மன்னு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா மம்மி அப்படின்னு கேட்பேன், எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் மம்மியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கஷ்டம்னாலும் சரி, என்ன கஷ்டம்னாலும் திறந்து சொல்கிறது ரொம்ப ரேர். அப்போது ஏதாவது காரியம் இருக்கும்போது மம்மி குட்டி ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அதை இது பண்ணோன்னா உன்னை சிரிச்சிட்டு போ அப்படின்னு. அந்த உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனை நான் இப்போ இன்னைக்கு இதை டிவோட் பண்ணும்போது நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாறுதலை உண்டாக்குது பார்த்தீங்களா? இதை கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அன்பு செய்யுங்கள். வேதம் அன்பினுடைய அடிப்படையிலே தான் இருக்குது. எல்லா மதமும் எந்த மதமுமே சொல்லலை உனக்கு பிடிக்காதவங்கள, உனக்கு உன்ட்ட அன்பாக இல்லாதவங்களை, இல்லாட்டா உனக்கு துரோகம் பண்ணுறவங்கள கொன்னுடு, இல்லாட்டா அவங்கள வெறுத்துருன்னு எந்த மதமும் சொல்லலை. ஏதாவது மதம் சொல்லுதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த எல்லா மதத்துக்கும் ஒரு இது இருக்கிறது. எங்களுடைய வேதமும் அப்படி தான் சொல்லுகிறது. ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள். இப்போ அன்புக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கு இல்லையா? இன்னைக்கு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் யூ அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும். விசேஷமாக வயதான தாய் தந்தையரை வைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஸ்பெண்ட் சம் டைம் வித் தம். அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருங்களேன். உங்களோட பழைய காலத்தை நீங்கள் செய்த நாட்டினஸ், நீங்கள் என்னென்ன வம்பு பண்ணீங்க, நீங்கள் எப்படி அடம் பிடிப்பீங்க, இதெல்லாம் பழைய காலத்தை சொல்லும்போது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். செய்வீங்களா? அன்பு கூறுங்கள். அன்பு கூறுறதான் நமக்கு உனக்கு. நீங்கள் உண்மையாகவே உங்களை அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டியூட்டிஸையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அப்படி தானே? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அன்புள்ளவராக இருக்கும்போது நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி தானே? இல்லாட்டா எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு கேர்ள் உண்டு, ரொம்ப காமெடியாக பேசுவா, ரொம்ப அன்பாக இருப்பா. அப்போ எல்லாரும் இருக்கிறதோட என்ன இன்னைக்கு அவளை காணலையே அப்படின்னு ஒரு டாக் எங்களுக்குள்ளே வரும். அன்னைக்கு அவள் வராட்டா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள் சந்தோஷமாக பேசி என்ன தான் துக்கமாக இருந்தாலும் ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுருவா. ஏன்னா அவளுக்கு என்கிட்ட அன்பு இருக்குது. இவள் இன்னைக்கு சோகமாக இருக்கா, ஸோ யூ ஹாவ் டு மேக் ஹர் ஹாப்பி, ஸோ வி கம் டு நார்மல். ஸோ இப்படிப்பட்ட நல்ல அன்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்தவரில் அன்பு கூறுங்கள். உங்களில் அன்பு கூறுங்க முதல்ல. அப்போ நிச்சயமாக அந்த அன்பு அடுத்தவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் அன்பு இல்லை.
அவங்க சோகமாக இருக்கும்போது நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு. இன்னும் ஒரே ஒரு இன்சிடெண்ட் அவங்க முன்னால் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்வில் நடந்தது. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது சீனியருக்கு முன்பாக நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சார் ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் இருந்த சீட்லேருந்து பின்னாடி வந்து கால் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதில் அவங்க குடும்ப காரியங்கள் சில பேசும்போது நான் ஒன்று சொன்னேன், எனக்கு மாத்திரம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசினேன். சரிங்களா, எனக்கு மாத்திரம் யார் இருக்கான்னு பேசினேன். இதை கேட்ட உடனே, சிஸ்டர் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா உங்களுக்கு, நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? அது உண்மையோ பொய்யோ இரண்டாவது, அவர் உண்மையான வார்த்தையை சொன்னாரோ ரெண்டாவது. உண்மையாக நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். நான் இல்லை, யாராக இருந்தாலும் ஸ்டன் ஆயிடுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் நம் வாழ்விலே சம்பாதிக்க வேண்டியது. உங்களை உண்மை ஒரு 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 இன்னொரு அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுங்க. அவங்க வந்து இது வரைக்கும் எனக்கு அந்த சார் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்ததோ, இல்லாட்டி அவங்க எனக்கு என்கிட்ட உட்காந்து மணிக்கூர் கணக்கில் பேசணும், இல்லாட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ, ஆனாலும் அந்த ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் ரியலி இட் மேட் மீ ஹாப்பி. அந்த சிச்சுவேஷன் அப்படியே உருட்டி போட்டது. அதை போல் உங்களுடைய வாழ்விலும் நான் மறுபடியுமா கேட்குறேன், உங்களை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை நிச்சயமாக நேசிப்பீங்க. இந்த ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸான அதை போல் இன்றைக்கும் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னையிலேருந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, வேலை ஸ்தலங்களை போனோடனே ஒரு குட் மார்னிங்கை சொல்லுங்கள், ஒரு ஸ்மைலை கொடுங்க. எதுக்கு? உங்களுக்கு ஸ்மைல் வர்றது, உங்களுக்கு வேண்டி, எல்லாமே உங்களுக்கு வேண்டி பண்ணுங்கள். நீங்கள் இப்படி விஷ் பண்ணி இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது நேச்சுரலி என்ன பண்ணுவாங்க, என்ன குறை இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இது சொரணம் கட்டது, நேற்று தான் சண்டை போட்டுது பாரு, இன்றைக்கி வந்து குட் மார்னிங் நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி தானே? உங்களுக்கு வேண்டிய நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கு. அந்த மோட்டிவ் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப உனக்கு இவ வந்து பயங்கர செல்ஃப் ஆக்கும் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் செல்ஃபுக்கு வேண்டி யூ லவ் அதர்ஸ். அடுத்தவங்கள்ட்ட அன்பு கூறுங்கள், அடுத்தவங்கள்ட்ட ஸ்நேகிங்கள், உங்கள் ஸ்நேகத்தை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அபரீதமாய் வரும், உங்களுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும். ஒரு சின்ன ப்ரே பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் அன்பு கூறுங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அன்பை பற்றி பேசவும், எங்களையே நாங்கள் அன்பு செய்வோம், எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கட்டளையிட்டபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது போல உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது போலும் பிறனிடத்தில் அன்பு கூறத்தக்கதான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதான கட்டளை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்ற நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்று கூட உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். அன்பினாலே சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிக்க எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்க. எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையினாலே அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எங்கள் வாழ்வையும் சந்தோஷமாக்கி கொள்ள, பிறரையும் சந்தோஷமாக்க எங்களுக்கு உடைய பலனையும் கிருபையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மிலே அன்பு கூற, உம்மிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள, அந்த அன்பு நிமித்தம் நாங்களும் மற்றவர்களுக்கும் அன்பு செய்கிறவராய் அன்பு கூறுவராய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இன்னைக்கு போய் எல்லாரும் ஏதாவது 2 பேரை பார்த்து, அதை எஸ்பெஷலி உங்களுக்கு பிடிக்காதவங்க மனசில் எப்படியும் வச்சுருப்பீங்க, அவங்கள பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. காட் பிளஸ் யூ. என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர்
ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இது தருணம்